இந்த உலகத்தில் உள்ள பலமான செய்தியை பெற்றவர்கள் நாங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்தில் உள்ள பலமான செய்தியை பெற்றவர்கள் நாங்கள். இந்த உலகத்தில் உள்ள பலமான செய்தியை பெற்றவர்கள். யாரும் சொல்லல, யாருக்கும் புரியல. செய்தியை நாங்கள் பெற்றவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வேற எந்த செய்தியும் எங்களை எல்லாமாக்க, எந்த பிரச்சனைகளும் எங்களை ஒடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. பலமான செய்தியை பெற்றிருக்கிறோம். ஆமென். சபையாக எனக்கு செவி கொடுங்க. ஆவியானவருக்கு பேசுறதுக்கு இடம் கொடுங்க. ஆவியானவருக்கு செயல்பட இடம் கொடுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பலத்தான கிருபையால் அன்பான தேவ பிள்ளை, எங்களோட பலவீனங்களை அவருடைய பலன் பூர்ணமாக எங்களோட சரீரங்களிலும் வாழ்க்கையிலும் விளங்க செய்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் அவதானத்தை இங்கே செலுத்துங்க. ஆவியானவர்கள் உங்கள் ஆவியானவருக்கு செவி கொடுக்குங்க. ஆவியானவருக்கு செவி கொடுக்காத எந்த மனிதனும் நாசமடைவான். ஆவியானவருக்கு செவி கொடுக்காத எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் அது கெட்டு போகும். ஆவியானவரை இந்த பூமியில் இருக்கிற பலமான கிரியைகளை செய்கிறவர் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த வார்த்தைக்குள்ளாக பலத்தையும் விடுதலையும் கூட தேவன் பேச வல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் இந்த நாள் கூட இந்த இடங்களில் இந்த ஸ்தானத்தில் தேவன் பலமாய் கிரியை செய்யணும். நாங்கள் எங்களோட ஆவியானவரை இந்த உலகத்தில் உள்ள பலமான ஆசிரியர், அவரே பலமான ஆசிரியர். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, எனக்கு செவி கொடுங்க. இந்த நாள் கூட இந்த உலகத்தில் ஒரு பலமான செய்தியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமென். இந்த உலகத்தில் உள்ள ஒரு பலமான செய்தியை நாங்கள் சொல்ல போகிறோம். இது உலகத்திலும் மட்டும் ஒரு பலமான செய்தி அல்ல, இது பரலோகத்திலும் இது ஒரு பலமான செய்தி. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரான இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்ததான சில காரியத்தை கூட பேச விருப்பம். நீ கேட்குறான், பாஸ்டர் இன்னைக்கு இதை பேச போறீங்கன்னா, ஆமாம், இன்னைக்கு இதைத்தான் பேச போகிறேன். ஆமென். ஆவியானவர் அதற்காகவே வழி நடத்துகிறார். இதில் உள்ள ஆழத்தை, இதில் உள்ள விடுதலையை, இதில் உள்ள பரிபூர்ணத்தை சபையான எங்களுக்குள், உங்களோட வாழ்க்கைக்கும், உங்களோட தொழிலுக்கும், உங்களோட மனசுக்கும், உங்களோட சிந்தனைக்கும் அந்த உயிர்த்தெழுந்த கிரியைகள் நடக்க பெற வேண்டும். உயிர்த்தெழுந்த கிரியை உங்களோட வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். அந்த உயிர்த்தெழுந்த கிரியை உங்களுக்கு சரத்தில் வெளியே வைத்துக் கொண்டிருப்பீர்களானால் அது வீண். அன்பானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த செய்தி உங்களோட சரீரங்களில் செயல்பாட்டுக்கு வரும் போது, அன்பான தேவ பிள்ளைகளே, சபையின் முழு நோக்கமும் தேவன் சபை எதுக்காக உருவாக்கினாரோ அந்த நோக்கம் நிறைவேறப் போகிறது. ஹல்லேலூயா. சபையின் தேவன் எதற்காக உருவாக்கினாரோ, எதற்காக ஸ்தாபித்தாரோ அதற்கான முழு நோக்கமும் நிறைவேற போகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த செய்தியும், அவர் அடக்கப்படப்பட்ட செய்தியும், அவருடைய உயிர்த்தெழுதப்பட்ட செய்தியும் உலகளாவிய ரீதியில் ஒரு சர்ச்சையான இருக்கிறது. சில பேர் இதை நம்புகிறார்கள், சில பேர் இதை நம்பவில்லை. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவனான எங்களுக்கும் இதில் உள்ளதான ஜீவன் பரிபூர்ணம் நமக்குள்ளாக பலமாய் நிரூபிக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த சீசர்கள் இயேசு கிறிஸ்து மரித்தவுடனே அந்த உயிர்த்தெழுதலை இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவோடு 40 நாள் அவர்கள் பயணித்தார்கள். எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போது அவரை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்கள் மட்டுமே கண்டார்கள். வேறு யாருக்கும் அவர் தென்படவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் படியாத்தான் இந்த சீசர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய விடுதலையோடு இயேசுவே கிறிஸ்து என்று பிரகடனப்படுத்தினார்கள், பேசினார்கள். அந்த உயிர்த்தெழுந்த செய்தி அந்த நாட்களில் பெரியதான பிரச்சனை உண்டு பண்ணியது. அந்த உயிர்த்தெழுந்த செய்தி ஜனங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணியது. ஆனாலும் சீசர்கள் அந்த உயிர்த்தெழுந்த செய்தியை கிரியையிலே நிரூபித்தார்கள். கைகளை தட்டுவோம். ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த சீசர்களுக்கு அவருடைய செய்தியில் பிரதான நோக்கம் 2. முதலாவது நோக்கம் இயேசுவே கிறிஸ்து என்று நிரூபிப்பது. இயேசுவே கிறிஸ்துவை நிரூபிப்பது என்ன தெரியுமா? இயேசுவே உலகத்தை உண்டாக்கின தெய்வம் என்பதை நிரூபிக்கிறதுக்கு. ஆமென். இந்த உலகத்தில் 1000 ஆன்மீக காரியங்கள் இருக்கிறது, நல்ல காரியங்கள் இருக்கிறது. இதில் மனிதனுக்கு மீட்பு வரவில்லை. ஆமென். 1000 நன்மையான
காரியங்கள் இருக்கிறது. 1000 காரியங்கள் உருவானது. எல்லா மனுஷர்கள் நான் தான் கடவுள் என்று அவர்கள் தங்களை சொல்லிக் கொண்டார்கள். அவருடைய கல்லறையும் இருக்கிறது, அவர்களும் இருக்கிறார்கள். ஆமென். தங்களை தெய்வம் என்று சொல்லிக் கொண்டவர்களுடைய கல்லறையும் இருக்கிறது, அவர்களும் அந்த கல்லறையிலே எலும்புக்கூடாக இருக்கிறார்கள். சில பேர் சாம்பலாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் உயிர் தெழவில்லை. ரோமர் 1:5 சொல்லுது, அவர் உயிர் தெழுந்ததினாலே பலமாய் தேவனுடைய குமாரன் என்று ரூபிக்கப்பட்டார். அந்த உயிர் தெழுந்த கிரியை உங்களோட வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் அன்பாளர்களே. ஏன் சிந்தனை மாறவில்லை? ஏன் உங்களோட வாழ்க்கையில் பழக்கங்கள் மாறவில்லை? ஏன் நீங்க ஒரே இடத்தில் என்றால் ஏன் இன்னொருத்தனை மன்னிக்க முடியவில்லை? ஏன் அவங்களுக்கு ஊழியம் செய்ய முடியவில்லை? நீங்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏன் கரைச்சலாய் வாழ்கிறீர்கள்? ஏன் ஒரு வழி கட்டாயமாக வாழ்கிறீர்கள்? ஏன்னா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள கிரியையில் இல்லை. ஹல்லேலூயா. எங்களோட பேச்சில் மாத்திரமே இருக்கிறது. எல்லா மனுஷனை பிரகாசிக்கிற ஒளி உனக்குள்ள பிரகாசிக்குது அன்பானவர்களே. ஆமென். இந்த சீசனின் பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? இயேசுவே கிறிஸ்துவை நிரூபிப்பது. அவர் தான் உலகத்தின் இரட்சகர். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் இஸ்ரவேலின் தேவன் என்று. யோவான் சொல்கிறார், யோவான் ஸ்நானகன் அவர் உலகத்தின் இரட்சகர். அவர் வந்தது உலகத்துக்கு வந்த எந்த மனுஷனுக்கும் ரட்சிப்பை கொடுக்க, மீட்பை கொடுக்க வந்தார். யோவான் ஸ்நானகன் மன திரும்பலுக்கேற்ற ஞானஸ்தானம் கொடுத்தார். மன திரும்பலுக்கேற்ற ஞானஸ்தானம் ரட்சிப்பு அல்ல. இயேசு கிறிஸ்துவோ ரட்சிப்பு கொடுத்தார். கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் மன திரும்பலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தான். இயேசுவோ ரட்சிப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் கிரியை செய்ய இல்லாதனால பழைய சுபாவத்தோட வாழ்கிறோம். எப்ப பார்த்தாலும் வேற சிந்தனையோட இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எபேசி 4:17 சொல்கிறது, புறஜாதிகள் வீணான சிந்தனை நடக்கிறது போல நீங்க நடக்க வேண்டாம். அவர்கள் கனவு உலகத்திலே வாழ்கிறார்கள். நீங்களும் வீணான சிந்தனையில் வாழ வேண்டாம். வீணான சிந்தனை உங்களை வீணாக்கும். அன்பான தேவ நாள் கூட உயிர்த்தெழுந்த கிரியை உங்களோட வாழ்க்கையில் நடப்பெற வேண்டும் என்று சொல்லி பேச விருப்பம். இன்னைக்கு இதுதான் பேச போறீங்க. ஆமா, சாக வர காட்டித்தான் பேச போகிறோம். எனக்கு செவி கொடுங்க. சாக வர காட்டித்தான் பேச போகிறோம். ஹல்லேலூயா. இது இந்த உலகத்துக்கான பலமான செய்தி நம்ம மூலமாய், நம்முடைய கிரியை மூலமாய் வெளிப்பட வேண்டும். இன்னும் சிறு சின்ன பலவீனங்களை விட முடியவில்லை. சகோதரர்களை மன்னிக்க முடியவில்லை. உங்களோட மனைவியை நேசிக்க முடியவில்லை. எல்லா இடத்துல களவும் வஞ்சனை நிறைந்த இருக்கிறது. ஏன் தெரியுமா? உயிர்த்தெழுந்த கிரியை உங்களோட குடும்பத்திலும் உனக்கு நடைபெறவில்லை. அது இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது. அது சரி, அது உங்களுக்குள்ள நடைபெறவில்லை. ஹல்லேலூயா. 1000 பேர் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள். ஆனா கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யாவிட்டால் இன்னும் சுபாவத்திலே, பாவத்திலே, அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டு நீங்கள் கிறிஸ்தவ என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். இந்த உலகத்துக்கு தேவை என்ன? பணமா? இந்த உலகத்துக்கு தேவை என்ன? விஞ்ஞானமா? இந்த உலகத்துக்கு தேவை என்ன? புதிய புதிய கண்டுபிடிப்பா? இந்த உலகத்துக்கு தேவை கிறிஸ்து. ஹல்லேலூயா. கைகளை தட்டுங்க. இந்த உலகத்துக்கு தேவை கிறிஸ்து. இந்த உலகத்துக்கு ஒரே பிரச்சனை அதுக்குள்ள ஜீவன் பரிபூர்ண பெற்ற மனிதர்கள் பலமாய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை நிரூபிப்பார்கள். இயேசு கிறிஸ்து மரித்தவர் போல ஜனங்கள் கிரியை செய்கிறார்கள். துக்கமா இருக்கிறார்கள். கேட்டா துக்கமா இருக்கிறார்கள். ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு உண்டு பண்ணி கொண்டு நீங்கள் துக்கமா இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து மரித்தார் என்றதை மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த செய்தி யோபு பேசுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. தாவீது சொல்லுகிறார். தாவீது 15வது சங்கீதத்திலே 10வது வசனத்திலே சொல்லுகிறார், கிறிஸ்து உயிர்த்தெழுவார் என்பதை.
அவன் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை யாரும் எடுத்துக்கொள்ளும் அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் 30வது வசனம். அறியாமையிலுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மேல் அவதானம் செலுத்தின உங்களுக்கு தெரியும் இதில் உள்ள பரிபூர்ணத்தை. அறியாமையின் காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தாராம். ஹல்லேலூயா. நாங்கள் அறியாமல் பாவம் செய்து கிரியை செய்திருக்கிற நாட்களில் தேவன் எப்படி இருந்தாரா? எப்படி இருந்தாரா? காணாதவர் மாதிரி நடந்தாரா? அவர் கண்டிருந்தார்னா அப்பே நாங்க செத்துருப்போங்க. ஆமென். காணாதவர் போல இருந்தார். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எவ்வளவு நாள் நாங்கள் எத்தனை பேர் சுவிசேஷம் ஏற்கனவே பெற்று அதை நிராகரித்திருப்பீர்கள். நீங்கள் இன்னைக்கு தான் இந்த செய்தியை கேட்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு இருக்கிறதான உலகத்தில் உங்களுக்கு கிடைத்த பெரிய சந்தர்ப்பம் இயேசு தான், இயேசுவை ஏற்றுக்கொள்ள. ஆமென். இந்த செய்தி இன்னைக்கு தான் கேட்பீங்களானால் இயேசு கிறிஸ்துவை பற்றி இதை யூடியூப்லையும் எதில் பார்த்தாலும் இன்னைக்கு யாராவது இந்த செய்தியை கேட்பீங்களானால் உங்களுக்கு கிடைத்திருக்கிற கடைசியான சந்தர்ப்பம் என்று கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் அறியாமையில் செய்த காரியத்தை என் தேவன் எப்படி செஞ்சாராம்? எப்படி இருந்தாராம்? காணாதவர் போல இருந்தாராம். பார்க்கவே இல்லை, தெரியும், ஆனால் பார்க்காதவர் போல இருந்தாரா? இதுதான் இரக்கத்தின் ஐஸ்வர்யம், இதுதான் கிருபையின் ஐஸ்வர்யம். காணாதவர் போல இருந்தார். என்னோட அறியாமையினாலே வேத சொல்லுது இப்பொழுதோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்பொழுதோ. முந்தி காணாதவரை போல் இருந்தார், இப்பொழுதோ கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உங்களோட வாழ்க்கையில் நீங்க பெற்றுக்கொண்டதுனால, அறிந்ததுனால இப்பொழுது நடக்குது என்றால், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். ஆமென். இது கட்டளை. எல்லா மனுஷனும் மனம் திரும்ப வேண்டும் என்று இப்பொழுது ஒரு கட்டளை பெறப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு காணாதவர் போறவர் அல்ல, இன்னைக்கு எங்களை காண்கிறவராக இருக்கிறார். இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மனுஷர்கள் எல்லோருமே, அன்பானவர், அவர் இஷ்டவேல் தெய்வன் அல்ல, அவர் உலகத்தின் தெய்வம். நல்லா வேலையை கொள்ளுங்க. அவர் எல்லாரும் மன திரும்ப வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார். முந்தி காணாதவர் போல இருந்த அவர் இப்பொழுதோ எல்லா மனுஷர்களும் மன திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார், கட்டளையிடுகிறார். இந்த செய்தி எப்படி பலமாய் வந்தது என்றால், வேதம் சொல்கிறது, ஒரு குறித்த ஒரு நாளை வைத்திருக்கிறார், அந்த நாளில் ஒருவர் வந்து நியாய தீர்ப்பார். ஆமென். ஒரு நாளை வைத்திருக்கிறார், அந்த நாளிலே ஒருவர் வந்து நியாய தீர்ப்பார். அவர் யார் என்றால், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர். ஹல்லேலூயா. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே இந்த கட்டளை முழு உலகத்துக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ அவர் உயிர்த்தெழுந்ததினாலே இந்த கட்டளை வந்திருக்கிறது. என்ன கட்டளை? எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று. பணக்காரர்களும் கிறிஸ்துவை அறிய வேண்டும், ஏழைகள் கிறிஸ்துவை அறிய வேண்டும், ஞானவான்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டும். நீங்க சொல்ல, பாஸ்டர் இதில் எங்கிட்ட பேசுறீங்கன்னு, நீங்களும் கிறிஸ்துவை அறிய வேண்டும். கைகளை தட்டுவோம் நாங்கள் தேவனுக்கு. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உங்களோட வாழ்க்கையில் நடக்க வேண்டும். சுபாவம் மாறப்படும், நீங்க மறுபிறப்படைவீர்கள். சின்ன சின்ன காரியங்களை விட்டு கொடுக்க முடியவில்லை. உள்ளங்களில் எவ்வளவு வஞ்சனைகள் பொறாமையோடு நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் இருக்கிறது எங்களுடைய இதயத்திலே. அந்த இதயத்துக்கு மேலாக ஒரு எலும்புக்கூடுக்கு பின்பாக, சதைக்கு பின்பாக ஒரு ஆடை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். நீங்க நினைக்கிறீங்க யாருக்கும் தெரியாது என்று, இந்த புல்பிட்டுக்கு தெரியாது உண்மை. ஆனா அவர் அறிந்திருக்கிறார், ஆவியானவர். ஹல்லேலூயா. நீங்கள் மன திரும்ப வேண்டும் என்று அவர் அந்த உயிர்த்தெழுந்ததினாலே இப்பொழுது பலமாக இந்த கட்டளை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.
அது உயிர்த்தெழுதலினாலே மனுஷனுக்கு கஷ்டமா இருந்த காரியங்கள் லேசாக மாறி இருக்கிறது. உங்களோட தொழிலே அந்த உயிர்த்தெழுத வல்லமை இல்லைங்க. ஆனா படைத்தன ஏதாவது செஞ்சு பிழைக்க பார்க்குறீங்க. உங்களோட குடும்பத்தில் அது உயிர்த்தெழுந்த கிரியைகள் இல்லை. கணவனமான நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி வாங்கி கொடுத்தா என் மனைவி சந்தோஷமா இருப்பாள் என்று. மனைவிமார் நினைக்கிறாங்க, அவருக்கு விருப்பம் செஞ்சா என் கணவன் சந்தோஷமா இருக்கிறார் என்று. அன்பான தேவ பிள்ளைகளே, கணவன் மனைவி உறவு என்பதும் சபைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ரகசியம். ஆமென். உங்களோட குடும்பத்தில் ஏதாவது சீரல் ஏற்பட்டால் அது சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் ஏற்பட்ட சீரலுக்கும் பிரச்சனைக்கு சமனாயிருக்கும். ஏன்னா இது ஒரு ரகசியம். இது சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பட்டுள்ள ரகசியம். ஆமென். உங்களோட உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யும் போது அவனோட வாழ்க்கை பலமாக நிரூபிக்கப்படுங்க. அவனோட செயற்பாடு மாறிவிடும். அவனுக்கு தெரியாமலே அவனோட வாழ்க்கை புதுசாக மாறிவிடும். அவனோட வாழ்க்கை நடிப்பு இருக்காது. அவனோட வாழ்க்கையில பொய் இருக்காது. ஏன்னா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவருக்குள் நடந்தது. இன்னைக்கும் எத்தனையோ கல்லறைகளிலும் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒருவருடைய கல்லறை மட்டும் திறந்தே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவருடைய கல்லறை இன்னும் திறந்திருக்கிறது. அந்த கல்லறை இருக்கிற அவர் இல்லை. அவர் உங்களுக்குள்ள உயிரோடு இருக்கிறார். மகிமை நம்பிக்கையா இருக்கிறார். அவர் ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கிறார். விடுதலையாகவும் இருக்கிறார். பரிபூர்ணமாக இருக்கிறார். இத்தனை வச்சு கொண்டு தாங்க நாங்கள் இன்னும் துக்கத்தோடு எங்களுக்கு ஏற்றவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன, நம்ம பிரச்சனை தீர்க்கணும், அவ்வளவுதானே. இப்போ உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு என்ன, உங்க பிரச்சனை தீர்க்கணும். தேவனுக்கோ உங்களை பரிபூர்ணப்படுத்த வேண்டும். ஆமென். தேவனுக்கோ உங்களுக்கு பரிபூர்ணத்தை கொடுக்க வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க வேண்டும். நான் 32வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்திலே. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீர் சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். ஆமென். மற்றதெல்லாம் கேட்க இங்கே இந்த பவுலடிகார் இந்த காரியத்தை அத்தேனா என்ற பட்டணத்திலே மாஸ் மேடையிலே பேசுகிறார். அந்த அத்தேனா பட்டணம் என்பது அந்த நாட்களில் உள்ள ஞானவான்களின் பட்டணம். ஆமென். அங்க உள்ளவர்கள் அநேக பேர் படித்தவர்கள், ஞானவான்கள், பணக்காரர்கள். அவங்க புது புது காரியங்களை பேசி, தத்துவங்களை பேசி காலத்தை கடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் பேசுகிற தத்துவங்கள், நாங்கள் பேசுவோம் ஒவ்வொரு இடங்களில் போய் தத்துவங்கள் பேசுகிற மாதிரி. அவங்க அதில் தான் நேரம் காலம் போகுது. இந்த பவுலடியார் இதை பேசும்போது சொல்கிறார், இதை அவர் சொல்லிக் கொண்டு வரைக்கும் சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், அத்தனை பட்டணத்தாரு, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விருப்பம். பொன்னிலும் வெள்ளிலும் மனுஷனால் செய்யப்பட்டதான கைவேலைகளிலும் தேவன் வாசமாக இருக்கிறது இல்லை. ஆமென். அவர் ஜீவனுள்ள தேவன். இப்படி சொல்லிக்கொண்டு வரும் போது தான் இதை சொல்லும் போது அந்த பட்டணத்தார் சொன்னார்கள், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது சில பேர் என்ன செய்தார்களாம்? எங்க செய்ய கொடுங்க, நீங்க வேற எங்கேயோ இருக்கீங்க, எங்க செய்ய கொடுங்க. என்ன செய்தார்களாம்? சத்தமாக வாசிங்கம்மா, பாதி பேர் காது விளங்கல. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட போது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் என்ன செய்தார்களாம்? என்ன செய்தாங்க? இகழ்ந்தார்கள், கேலி பண்ணார்கள். இதெல்லாம் ஒருத்தர் உயிரோடு எழும்பிட்டாரா? என்ன விளையாடுறீங்களா? சிலர் இகழ்ந்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, சில பேர் சொல்லுகிறீர்கள் நான் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறோம் என்று. அது கிரியையிலே அது அந்த
அவர் உயிர்த்தெழுந்ததாக இல்லை. உங்களோட கிரியையிலே அவர் உயிர்த்தெழுந்ததாக இல்லை. அவர் உயிர்த்தெழுந்து இருந்தால் உங்களோட கிரியை பழைய சுபாவமாக இருக்காது. இன்னும் பழைய சுபாவமாக இருக்கிறீர்களானால் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம் என்று பொய் சொல்லுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார் என்றால் நீங்களும் உயிர்த்தெழுந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த செய்தி கஷ்டமா இருக்குதாங்க, குழப்பமா இருக்கா? எந்த குழப்பம் இல்லைங்க, தெளிவா இருக்குது வேதம். ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தில் சாயலில் இணைக்கப்பட்டோம், அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலிலும் இணைக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. இந்த செய்தி இந்த உலகத்துக்கு பைத்தியமாகவும் கேலி கூத்தாக இருக்கிறது. ஆனா விசுவாசிக்கிறவங்களுக்கோ இது பலமான செய்தி. அவங்களுக்குள்ள பலமானது உற்பத்தி ஆகும். இந்த உலகத்தை செல்வத்தை எல்லாம் வச்சாலும் இந்த செய்திக்கு ஈடுபடுத்த முடியாது. எந்த அரசியல்வாதியும் எந்த ஞானவானுக்கும் இது விளங்காது. ஆவியானவர் பெற்றவர்களுக்கு மட்டுமே இதை பேச முடியும். ஹல்லேலூயா. இதை அனுபவிக்க முடியும். உங்களோட தொழில எப்படி இருக்க உயிர்த்தெழுதல், உங்களோட உயிர்த்தெழுதல் உங்களோட தொழில இருக்கிறதா, உங்களோட குடும்பத்தில் இருக்கிறதா, உங்களோட ஊழியத்தில் இருக்கிறதா? இல்லை, செத்து போன வாழ்க்கைங்க. உங்களுக்கு மற்றவர்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லை. சாலமோன் சொல்கிறார், மிருகத்துக்கு மனிதனுக்கு எந்த வித்தியாசம் இல்லை. அதுவும் செத்து புதைக்கிறோம், எங்களையும் செத்து புதைக்கிறார்கள். இதிலையும் மனிதன் எவ்வளவு வேணும் மேன்மை இல்லை. மிருகத்தை பார்க்கலும் மனிதன் எவ்வளவு வேணும் மேன்மை இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பரலோகத்தின் மேன்மை எங்களுக்கு கொடுத்ததுனால இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விட நாங்கள் மேன்மையாக எங்களை நிரூபிக்கிறோம். ஆமென். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க இருக்கிற தீர்மானங்களில் விளங்குறது, உங்களோட செயல்பாடுல விளங்குறது. இன்னும் பழைய சுபாவத்தோடு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல உங்களுக்கு உங்களோட மனசு வெறுமையா இல்லைன்னா, உங்களோட மனசு குழப்பத்தோடு இருக்கீங்களானால், ஆமென், நீங்க சந்தோஷமா இல்லை. உங்ககிட்ட என்ன இருந்தாலும் பரவாயில்லை, இப்ப இந்த நொடி உங்களோட மனதில் சமாதானம் இல்லைன்னா நீங்க ரொம்ப துக்கமா இருக்கிறீர்கள், நீங்க மிகவும் ஏழையா இருக்கிறீர்கள். ஆமென். செவி கொடுங்க. சிலர் இகழ்ந்தார்கள். சில பேர் சொன்னாங்க, என்ன தெரியுமா, இன்னொரு நாள் கேட்போம். என்ன சொன்னாங்க? சரி பிறகு கேட்போம், இதெல்லாம் இப்ப கேட்க இயலாது. சும்மா கிண்டல் பண்ணினார்கள். ஆமென். சிலர் விசுவாசித்தார்கள். ஆமென். மாஸ் மேடையின் நியாயாதிபதி இதை விசுவாசித்தார். ஹல்லேலூயா. அந்த மாஸ் மேடையின் பிரதான ஞானி, ஒரு ஞானி இதை விசுவாசித்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை. ஆமென். அந்த கிரியைகள் அவருடைய வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்க. இந்த சங்கீதக்காரர் இதை பேசும்போது சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது சொல்கிறார். நாங்கள் எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் 2:31. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். 2:31 அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் 2:31. அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். ஆமென். தாவீது பேசுகிறார், இயேசு கிறிஸ்துவை அவர் ஆத்துமா பாதாளத்தில் விடுவதில்லை, அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவர் முன்குறித்தார். ஆமென். இது எங்க முன்குறித்திருக்கிறார்னா, சங்கீதம் 16வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில். ஹல்லேலூயா. எத்தனையோ ஆண்டுக்கு பின்பாக வாழ்ந்த ஒருவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவார், அவருடைய மாம்சம் அழிவதில்லை என்று.
அன்பான தேவன், ஏன் இத்தனை பேர் இது முன் குறித்திருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த கிரியை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். இது சபைகளை இல்லாமல் போகும்போது, உங்களோட குடும்பங்களில் இல்லாமல் போகும்போது, உங்களோட வாழ்க்கையில் இல்லாமல் போகும்போது, உங்களோட சுபாவத்துக்கு நீங்க உண்மையாக இருப்பீர்கள், உங்களோட சுபாவத்திலே வாழ்வீர்கள். எந்த நாளும் உங்களுக்கு தீர்க்கிறதுக்கு பிரச்சனை இருக்கிறது, எந்த நாள் துக்கப்பட உங்களுக்கு துக்கம் இருக்கிறது. நீங்கள் முன்பாக செல்வதில்லை, நீங்கள் புதிதாக்குவதில்லை, உங்களோட மனசன் தோத்து போய் இருக்கிறது. உங்களுக்கு தேவனுடைய வேதம் சொல்லுது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி சொன்னார்கள். நாங்க என்ன சொல்றோம்? அதுல என்னத்தான் இருக்கு? அதுல என்னத்தான்? எங்களை சிரிக்க வைங்க, எங்களை உசுப்பேத்துங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த கிரியை நமக்குள்ள நடக்குமானால் எங்களோட சுபாவங்கள் மாறப்படுங்க, தோல்வியான மனப்பாங்க மாற்றப்படும். எத்தனை வாலிபர்கள் அடிமைத்தனத்தில் உள்ளத்தில் இருக்கிறீங்க தெரியுமா? இந்த நீங்க எடுத்த ஞானஸ்தானத்தின் மூல பொருள் என்ன தெரியுமா? கிறிஸ்து மரித்ததும் அடக்கம் பண்ணப்பட்டதும் உயிர்த்தெழுதப்பட்டதும் அது மூன்றிலும் எனக்கு பங்கு உண்டு என்பதையும், நானும் மரித்தும் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதல் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன் என்பதையும், இதுக்கு பின்பாக ஆவியானவர் அந்த கிரியைகளை உங்களோட வாழ்க்கையில வெளியே கொண்டு வருகிறார். உங்களை பலமாய் வெளியே கொண்டு வருகிறார். உங்களோட பேச்சு மாற வேண்டும். இங்க அவங்க அதை பத்தியே பேசினார்கள். ஏன்னா இவங்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை விட பெரிய ஞானம் இருக்கவில்லை. நாங்க எதெல்லாம் பேசுறோம் பாருங்க. இப்ப விட்டு 5 நிமிஷத்துல வெளியே என்ன கதைக்கிறீங்க பாருங்க. ஏன்னா நீங்க மாம்சத்தின் சுபாவத்தின் படி நீங்க நினைக்கிறீர்கள். சபைக்கு சபை என்பது நான் என்னுடையதான பிரச்சனை சொல்ற இடமாகவும் நான் செய்ய வேண்டிய கடமையாகவும் நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய சபை என்பது பில்டிங், கட்டிடத்தில் இருக்கிறீர்கள். உண்மையாகவே சபை நீங்க தான். ஹல்லேலூயா. நீங்க இல்லாம இந்த சபை, இந்த கட்டிடம் வெறுமங்க, இந்த மைக் வெறுமை. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் கிரியைகள் உங்களோட வாழ்க்கையில் நடைபெறாததுனால, அது நீங்க அனுபவிக்காததுனால நீங்க இன்னும் எத்தனை பேர் அடிமையா இருக்கிறீர்கள். இந்த உலகத்துக்கு தேவையான செய்தி உங்கள் மூலமாய் போக மாட்டேங்குதுங்க. உலகத்துக்கு தேவையான கிரியைகள் உங்கள் மூலமாய் போக மாட்டேங்கிறது. உங்களோட வாழ்க்கையில் இந்த கிறிஸ்து பலமாய் வெளிப்பட மாட்டேங்கிறார். நீங்க புதிதாக மாட்டேங்கிறீர்கள். உங்களோட சிந்தனை மாற மாட்டேங்கிறது. எத்தனை ஆராதனைகள் கடந்து போகட்டும், எத்தனை ஓய்வு நாள் வரட்டும், எத்தனை உபவாசங்கள் வரட்டும், நீங்கள் இன்னும் உங்களோட சிந்தனையிலே உங்களோட பழக்கத்திலே வாழ்வீர்களானால் நீங்கள் புதிதாகுவதில்லை. அந்த உயிர்த்தெழுந்த கிரியைகள் தான் உங்களை புதிதாக்குறது, உங்களோட மனசை மாற்றுகிறது, உங்களை வேறு திசையாக கொண்டு போகிறது, பலவீனனை பலவான் என்று காண்பிக்கிறது. அங்கே தான் அந்த உயிர்த்தெழுந்த கிரியைகள் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்தார்கள். அப்போஸ்தலருக்கு வேற செய்தி இல்லை. அவனுக்கு மைக் இருக்கல்ல, புஸ்தகம் இருக்கல்ல, வேதாகமம் இருக்கல்ல, அவனுக்கு ஒரே செய்தி தான், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இந்த செய்தி நிமித்தம் உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? தங்களோட ஆஸ்திகளை விற்று, ஆமென், அது அவளை பாத படிக்க வைத்தார்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் அறிந்து கொள்வதற்காக எனக்கு லாபமாக இருந்த அனைத்தை நான் நஷ்டம் என்கிறேன். அது உயிர்த்தெழுந்த வல்லமை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வாழ்கிற ஜனங்கள் தான் அவரோடு உயிர்த்தெழுவார்கள். உங்களுக்கு தெரியுமா? அந்த உயிர்த்தெழுந்த உங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். உங்களோட தொழில வர வேண்டும், உங்களோட சுபாவத்துக்கு வர வேண்டும், உங்களோட சிந்தனைக்கு வர வேண்டும். எனக்கு எல்லாம் இருக்குன்னு நினைச்சு கொண்டு வாழ்கிற ஜனங்களே,
எனக்கு ஒன்று இல்லைன்னு வாழ்ற ஜனங்களே, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்ற ஜனங்களே, ஒரு 2 பேருக்கு சொல்லுகிறேன், உங்களோட பணம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணவில்லை. அது ஆகாது. உலகத்துக்கு அது ஐஸ்வர்யமா இருக்கலாம். ஆமென். உங்களோட பிரச்சனைகளை பெருசாக பேசிக் கொண்டிருக்கிறவர்களே, உங்களோட பிரச்சனைகள் அந்த வீட்டில் வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் இல்லைங்க. ஆமென். உங்களுக்கு வீடு இல்லாதது பிரச்சனை அல்ல, உங்களுக்கு காணி இல்லாதது பிரச்சனை அல்ல. உங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த வீட்டில் வல்லமை உங்களுக்கு வாழ்க்கையில் நடைபெறாதது. அதை நடைபெற்றுமானால் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் உள்ள அத்தனை பிரச்சனைகளை அது மேற்கொள்ள பலமாக இருக்கிறோம். உங்களோட வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை என்று நீங்கள் ஏழை என்று அர்த்தம் அல்ல. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா தெரியல? உங்களோட செழிப்பு இந்த உலகத்தில் தோற்றத்தில் படி அல்ல. நீங்கள் ஏற்கனவே ஐஸ்வர்யமா இருக்கிறீர்கள். ஆமென். உங்களுக்கு நியமித்ததை தேவன் உங்களுக்கு கொடுக்க ஒரு வல்லவர். நாங்கள் அதை அனுபவிக்கிறோம், அதை பேசுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த உயிர்த்தெழுந்த கிரியை உங்களோட வாழ்க்கையில் நடைபெறும் போது நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானமும் நீங்க போக வேண்டிய பாதையும் பலமானது இருக்குங்க. சில பேருக்கு தீர்மானம் எடுக்க முடியாது, சில பேரை மன்னிக்கவே முடியாது. என்ன நடைபெறல தெரியுமா? என்ன நடைபெறல தெரியுமா? அவங்களுக்குள்ள உயிர்த்தெழுந்த கிரியைகள் உருவாக்கவில்லை. அந்த உயிர்த்தெழுந்த கிரியைகள் நடைபெறும் போது அவரோட வாழ்க்கையில் மாறுகிற விதத்திலும் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்கிற மாற்றங்களும் உங்களோட முன்னுக்கு இருக்கவங்களை பின்பற்ற வேண்டாம், உங்களை பின்னுக்கு இருக்கவங்களையும் பின்பற்ற வேண்டாம், கிறிஸ்துவை மட்டும் பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா. இந்த எல்லாவற்றிலும் உங்களுடைய முன்பாக தேவன் வைக்க வல்லவராக இருக்கிறார். என் காண்பான தேவ ஜனமே, கூடியிருக்கிற பெரியோர் சிறியோர் யாவருக்கும் பேசுகிறேன். ஆவியார் கொடுக்கிற பாரத்தை சொல்லுகிறேன். இந்த உயிர்த்தெழுந்த கிரியைகள் சில பேர் இகழ்ந்தார்கள், சில பேர் பிறகு பேசணும்னு சொன்னார்கள். ஆனால் பவுலோ இதை பேசிக்கொண்டே இருந்தார். எத்தனை பேர் நீ நிராகரித்தாலும், எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதை சாகும் வர காட்டி பேசிக்கொண்டே இருந்தார். கைகளை தட்டுவோமா? கைகளை தட்டுவோம் பலமாய். இது சாக வர காட்டி பேச வேண்டிய பலமான செய்தி. உங்களோட வாழ்க்கை நான் நடைபெற இல்லைங்க. உங்களோட மனநிலைமை தெளிவா இல்லை, உங்களோட சிந்தனை தெளிவா இல்லை. உங்களோட உயிர்த்தெழுந்த கிரியைகள் ஆவியானவர் செய்த அந்த கிரியைகளை நீங்கள் அனுபவிக்கல. தூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை புரட்டினார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ வைத்தது தேவனுடைய ஆவி. ஆமென். யாராலையும் உங்களை உயிர்த்தெழ வைக்க முடியாது. யாருக்கு முடியும்? ஆவியானவருக்கு மட்டும்தான். ஆவியானவர் உங்களை புதிதாக்கினால், ஆவியானவர் அந்த கிரியைக்குள்ளாக வாழ்ந்தீங்களானால், அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களோட பலமான இந்த பலமான செய்தி இந்த உலகத்துக்கு போகும். கட்டளையோடு இதை கொடுங்க, ஊழியம் செய்யுங்க, காணிக்கை கொடுங்க, தேவ நமஸ்காரிங்க. தேவன் நினைக்கிறீங்களா வழிகட்டாம இதை பெற்றுக்கொள்ள ஒரு ஆயத்தமா இருக்கிறாருன்னு? இல்லைங்க, சத்தியமா இல்லை. நீங்க யாரோ ஒருத்தருக்காக இங்க அமர்ந்திருக்கலாம், சத்தியமா அதுக்காக அல்ல. ஒரு உணர்வு, ஒரு வாஞ்ச, ஒரு அன்பு. இந்த இடம் பரலோகமாய் மாற வேண்டும், உங்களோட சிந்தனை தெளிவாய் மாற வேண்டும். மற்றவனை வார்த்தையில் அவமானப்படுத்தவும், மற்றவனை கேலி பண்ணவும் நாங்கள் முன்பாக நிற்போம். இந்த செய்தி உங்களுக்கு பலவீனமா இருந்தா, இந்த செய்தி உங்களுக்கு சோர்வா இருக்குதா? அன்பான தேவ பிள்ளைகளை நான் வாசிப்போம். கடைசியாக எபேசியர் 1:19 அதிகாரத்தில்
எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். பவுலுடைய எபேசு சபைக்கு எழுதும் போது நான் சொல்கிறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன்னு சொல்லி சொன்ன விண்ணப்பம் என்ன தெரியுமா? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த பலத்த சத்துவத்தின்படி அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் அந்த மேன்மையான வல்லமை கிரியை செய்ய வேண்டும். ஆமென். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அவருடைய பலத்த சத்துவம், அதன் மேன்மை, இந்த உலகத்துக்கு பலமான மேன்மை அந்த உயிர்த்தெழுந்த கிரியைகளோட வாழ்க்கை நடைபெறுவதே. ஹல்லேலூயா. இயேசு மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்து பலமாய் தென்பட்டார், செயல்பட்டார். ஹல்லேலூயா. இவர் பவுலடியார் சொல்லுகிறார், இந்த மேன்மையை அறிந்து கொள்ள, இந்த சத்துவத்தை அறிந்து கொள்ள உங்களுக்கு என்ன தேவையாம்? என்ன தேவையாம்? பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. இதற்காக தான் ஜெபிக்கிறேன் என்று. கண்கள் விளங்குவது தெளிவாய் விளங்குவதில்லை. உங்களுக்கு பிரகாசமான கண்கள் தேவை. அந்த உயிர்த்தெழுந்த சத்துவங்களோட வாழ்க்கையில் அனுபவிக்க. அன்று சதுசேர் பரிசேயர் சொன்னார்கள், நீ எது வேணா பிரசங்கம் பண்ணு, அவரு உயிர்த்தெழுதலை மட்டும் பிரசங்கம் பண்ண வேண்டாம். ஆமென். எது வேணா பேச நான் கேட்கிறோம், பரவாயில்ல, உங்களுக்கு அந்த உயிர்த்தெழுதலை பற்றி மட்டும் பேச வேண்டாம் என்று அவங்களுக்கு அது தலைவலியாக இருந்தது. ஆனால் இவர்களோ அதையே பேசினார்கள். ஆமென். 2வது அதிகாரத்திலே பேச தொடங்கினார்கள். 3வது அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே 40 வருஷமான ஒரு முடவனை சுகம் பண்ணி அந்த நாமம் உயிருள்ள நாமம் என்றும் கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்தார் என்பதை நிரூபித்தார்கள். ஹல்லேலூயா. நிரூபித்தார்கள். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், கேளுங்க. அந்த உயிர்த்தலை பற்றி நீங்க யார் அதிகமாய் பேசுகிறீங்களோ அதிக கிருபை உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆமென். நான் அனுபவிச்சு சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில பலமானது நடக்க போகிறது. உயிர்த்தலை பற்றி பேசுறீங்கன்னா, உயிர்த்தலை பற்றி ஒரு உயிர்த்தலை உங்களோட வாழ்க்கையில எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் பலமாக இருக்கும். உங்களோட சிந்தனை மாறும். 100 பேரை கைவிட்டாங்க, பரவாயில்லைங்க, எங்களை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட இந்த பயணம் போக தீர்மானிக்கிறோம். ஆமென். 100 பேர் பேசல, பரவாயில்ல, ஒருத்தர் பேசுகிற ஒருத்தர் இருக்கிறார், அவரோடு போக நாங்கள் தீர்மானித்தோம். ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலை வருது, இந்த பிரச்சனையோடு நான் இங்க போகிறதா, இல்லாட்டி என்னை நேசிக்கிற ஒருவரோடு பயணிக்கிறதா? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி பலமானதுங்க. ஆனால் இந்த செய்தி மற்றவங்களாலே கேலி கூத்தாக்கப்படுகிறது. உங்களுக்கு அப்படியா இருக்குதா? உங்களுக்கு இந்த செய்தி சோம்பலாக இருக்குமானால், அன்பான தேவ பிள்ளைகளே, செவி கொடுங்க. இந்த உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவை. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போது சொல்கிறார், அப்போ யோவான் 11:25 சொல்கிறார், நான் உயிர்த்தெழுதலும், அவர் உயிரோடு இருக்கும் போது சொல்கிறார், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. கைகளை தட்டுவோம் அந்த வார்த்தைக்கு. நானே உயிர்த்தெழுதல், என்கிட்ட உயிர்த்தெழுதல் அல்ல, நானே உயிர்த்தெழுதல். நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாக அவர் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்கிறார், இதோ மரித்தேன், ஆனால் சதா காலமாய் ஜீவிக்கிறேன். அல்லேலூயா. உயிரோடு இருக்கும் போது சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதல் என்று. மரித்த பின்பு சொல்கிறார், நான் மரித்தது உண்மைதான், ஆனால் ஜீவிக்கிறது அதை விட உண்மை.
ஹல்லேலூயா. என் கண்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவை. அந்த கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட, அந்த உயிர்த்தெழுந்த கிரியைகள் நடைபெற, நீங்கள் முன்பாக கிறிஸ்துவை அறிந்து கொள்ள பவுல் சொல்கிறார், எனக்கு எல்லாமே நான் வெறுத்து விட்டேன் அந்த உயிர்த்தெழுந்த கிரியையை அனுபவிக்க அறிந்து கொள்ள. யாருமாய் கண்களை மூடிக்கொண்டு, அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்கள் அறியாமல் செய்த நாட்களில் அவர் காணாதவர் போல இருந்து, இப்பொழுதோ இந்த மனுஷர்களுக்கு எல்லாரும் மன திரும்ப வேண்டும் என்று கட்டளை வந்திருக்கிறது. மோசே சொல்கிறார், எங்க சகோதரருக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார், அவருக்கு நீங்க எல்லோரும் செவி கொடுங்கள். நீங்கள் எனக்கு செவி கொடுக்காமல் இருந்தது போல அவருக்கு செவி கொடுக்காமல் இருக்க வேண்டும். அந்த தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்காதவன் நாசமடைவான் என்று. அந்த தீர்க்கதரிசி கிறிஸ்துவே. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க மனசு தெளிவா இருக்குதா? நீங்க எங்க இருக்க வேண்டியவர் தெரியுமா? தேவனுடைய உயிர்த்தெழுந்த கிரியைகள் உங்களுக்குள்ளாக உயிர்த்தெழவில்லை என்றால், நீங்க ஞானஸ்தானம் எடுத்து பல ஆண்டுகளா இருக்கலாம், கிறிஸ்துவை அறிந்திருக்கலாம், பலத்த அற்புதங்கள் நடந்தது, ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவங்களுக்கு இந்த செய்தியை நிறுத்த முடியவில்லை. ஏன்னா அவங்களோட கிரியையும் வாழ்க்கையும் பலமாய் வெளிப்பட்டது. நாங்கள் சொல்ற வார்த்தைகள் உங்களோட கிரியைகளும் வார்த்தைகளோட வாழ்க்கையில வெளிப்படுகிறதா?